இந்திய உயர்ஸ்தானிகருடன் 6 தமிழ் பேசும் கட்சிகள் சந்திப்பு. முக்கிய அரசியல் விடயங்கள் குறித்து கலந்துரையாடல். சர்ச்சை ஏற்படுத்திய சிறைச்சாலைகள் ஆணையாளர் பதவி அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். பார்ப்பதற்கு பிரச்சினை சிறைச்சாலையில் இருப்பது போல் தோன்றினாலும் பிரச்சினை வேறு இடத்தில் உள்ளது. அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. 60 வயதை பூர்த்தி செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிக சேவை நீடிப்பு. பிள்ளையான் ஆகஸ்ட் 18 வரை மீண்டும் விளக்கமறியலில். கண்டி மற்றும் நுவரெலியா பாடசாலைகள் நாளை திறப்பு. முல்லைத்தீவு மன்னாறு மருத்துவமனைக்கு சிடி எம்ஆர்ஐ இயந்திரங்கள் சுகாதார அமைச்சர் உறுதி. சுரேசாலை சமர்ப்பித்த இடைக்கால மனுக்கள் மீதான விசாரணை ஒத்திவைப்பு. நாட்டில் டெங்கு கட்டுப்பாடு திட்டங்களை செயற்படுத்த இந்திய அரசாங்கம் நன்கொடை. கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரத்னவுக்கு எதிரான வழக்கு டிஎன்ஏ பரிசோதனை கோரிக்கை நிராகரித்தது நீதிமன்றம். மட்டு களுவாஞ்சிக்குடியில் 24 பவுண்ட் தங்க நகைகள் திருட்டு, ஜுவதி கைது. மகர சிறைச்சாலையில் வெடித்த மோதல், உறவினர்களுக்கு கைதிகளிடமிருந்து சென்ற அவசர அழைப்பு. முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருவதை அப்போதைக்கு யாரையும் நியமிக்காததற்கு காரணம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரை சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு ஒரு நிரந்தர ஆணையரை நியமிப்பது சாத்தியமில்லை என்று கூறினார். மாறாக அந்த பணியை கவனித்துக் கொள்ள ஒருவரை நியமிக்கலாம் என்றும் அதன்படி அந்த நோக்கத்திற்காக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் ஆணையாளர் தொடர்பான விசாரணைகள் முடிந்த பிறகு எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதன்படி முன்னாள் ஆணையாளர் குற்றவாளி என கண்டறியப்பட்டால் ஒரு புதிய ஆணையாளர் நியமிக்கப்படலாம் என்றும் சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் அவர் எப்படியாவது விடுவிக்கப்பட்டால் அவரை மீண்டும் பணியில் அமர்த்த வாய்ப்புள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் தொடர் மழை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளையும் நேற்று மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரின் அறிவுறுத்தலுக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலம் மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பின் போது தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், அதிகார பகிர்வு, வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்தி, நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்பிலும் பரந்தளவிலான சீர்திருத்தத்தை மேற்கொள்வதாகும். ஒரேயொரு நீதிபதிக்காக அல்ல என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் குறித்து மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நேற்று கண்டிக்கு வருகை தந்த நீதியமைச்சர் மகாநாயக்க தேரர்களை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மகாநாயக்க தேரர்களுக்கு நாங்கள் இது பற்றி தெளிவுபடுத்தினோம். அமைச்சர் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டனர். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது குறித்து சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்த போதிலும் அந்த கருத்துகளில் பெரும்பாலானவை தவறானவையாகும். பல்வேறு தரப்பினரும் இந்த பிரச்சனையில் தங்களது சொந்த கருத்துக்களை முன்வைத்ததால் ஒருவித குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. மகாநாயக்க தேரர்களுக்கு இது தொடர்பான உண்மை தகவல்களை சுட்டிக்காட்டியதால் அவர்கள் அதனை தெளிவாக புரிந்து கொண்டனர். வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளின் வயது முதிர்ச்சி செயல்திறனுக்கும் காரணியாக அமையும். வழக்குகள் தாமதிப்பதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்குள்ளாகி வருகின்றனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். வழக்கு தாமதத்திற்கு பங்களிக்கும் சட்டமா அதிபர் திணைக்களம், அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் போன்ற நிறுவனங்கள் இதன் மூலம் திறம்பட செயல்படும் என கூறிய அமைச்சர், தற்போது அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் இரவு பகலாக தனது பணிகளை செய்து மாதத்திற்கு 7500 முதல் 9000 வரையிலான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்நாட்டு சிறைகளில் உள்ள 40,000 கைதிகளில் 30,000 பேர் விளக்கமறியல் கைதிகள் என்றும் அவர்களில் சுமார் 23,000 பேர் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமானதால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார். அவர்கள் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்களாகும். அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் சோதனைகள் காரணமாக
காரணமாகவே சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரித்துள்ளது. பார்ப்பதற்கு பிரச்சினை சிறைச்சாலையில் இருப்பது போல் தோன்றினாலும் பிரச்சினை வேறு இடத்தில் உள்ளது. சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 29,000 பேர் உள்ளனர். இந்த நிலைமை நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்பதற்கு முன்பிருந்தே நிலவி வரும் பிரச்சனையாகும். இந்த நீண்டகால தீர்வை காண வேண்டியது அவசியமாகும் என்றார். முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைகளில் சிடி மற்றும் MRI ஸ்கேன் இயந்திரங்கள் இல்லாததால் நோயாளர்கள் எதிர்நோக்கும் சிரமங்களுக்கு தீர்வு காணுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தின் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் வசதி ஏற்படுத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் இதுவரை அந்த வசதி ஏற்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். சிடி ஸ்கேன் வசதி இல்லாத காரணத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் வவுனியா உள்ளிட்ட வெளிமாவட்ட மருத்துவமனைகளுக்கு அதிக சிரமங்களுக்கு மத்தியில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனைக்கும் சிடி ஸ்கேன் வசதியை விரைவாக ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு சிடி இயந்திரம் விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் புதிய மருத்துவ விடுதி வளாக கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் எதிர்வரும் 2027 ஆண்டில் சிடி மற்றும் MRI உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் எதிர்வரும் ஆண்டுக்கான மருத்துவ உபகரண பட்டியல் தற்போது மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவசியமான உபகரணங்களை ஒரே கட்டமாக பெற்றுக் கொள்வதற்காக நீதி அமைச்சும் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் காணொலி வழியே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதில் அவர் 3ஆம் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதுடன் கல்லடி பகுதியில் இடம்பெற்ற 5 கொலைகள் மற்றும் காணி பிரச்சினை தொடர்பாக 3 குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன. 2008ஆம் ஆண்டு கல்லடி பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம், TMBP கட்சி உறுப்பினர் உட்பட 2 காத்தான்குடியில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம், வவுனதீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை கடத்தி கொடூரமாக கொலை செய்தமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. 2025 ஏப்ரல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனையும் 2025 நவம்பர் மாதம் காத்தான்குடியைச் சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியலான முகமது சிபான், முகமது சகீத் ஆகியோரையும் CID-யினர் கைது செய்தனர். இந்த 5 முக்கிய மனித கொலைகளில் தொடர்பு இருப்பதாக பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியலான லண்டனில் உள்ள காத்தான்குடியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி முகம் பாய்ஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 2026 ஜூன் 17ஆம் தேதி CID-யினர் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபரான பிள்ளையான், ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது சிபான், முகமது சகீத் ஆகிய 3 பேரையும் சிறைச்சாலைகளில் இணையவழி காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது பிள்ளையான் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி சவுந்தரராஜா முன்னிலையாகி பிள்ளையான் தற்போது வெளிசரை கடற்படை முகாம் சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சிறைச்சாலையில் இருந்து செல்லும் உணவை அந்த முகாமில் இருக்கும் ராணுவ மற்றும் கடற்படையினர் பரிசோதனை செய்து அனுப்புவதால் அது சிதைவடைந்து செல்வதால் அதனை சாப்பிட முடியாமல் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். எனவே உணவை அவ்வாறு பரிசோதனை செய்யாது தருமாறும் 73 வயதானவரது தாயார் சுகவீனம் அடைந்துள்ளதாகவும் அவருடன் கையடக்க தொலைபேசி ஊடாக 2 அல்லது 3 நிமிடம் கதைப்பதற்கு அனுமதி தருமாறும் கோரினார். இதன்போது நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அங்கு எவ்வாறான நடைமுறை உள்ளதோ அதை சரியாக பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்களை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய அரசாங்கம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவால் 500 லிட்டர் தொழில்நுட்ப தரத்திலான மலத்தியின் பூச்சி கொல்லி மருந்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நன்கொடையானது இலங்கையின் டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்களுக்கு அத்தியாவசியமான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் பல தசாப்தங்களாக இருந்து வரும் பொது சுகாதாரத்துறையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு
தடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் டெங்கு பரப்பும் நுளம்புகளை தற்போது பயன்படுத்தும் சில வகை பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டுள்ளன என்பதை அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளதால் மாற்று பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு ஆகியவை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் இன்றியமையாத பகுதியாக மாறியுள்ளன. அதன்படி இந்திய அரசால் நன்கொடையாக வழங்கப்பட்ட தொழில்நுட்ப தர மலாத்தியான் இருப்பு அதிக அபாயம் உள்ள பகுதிகளை இலக்காக கொண்டு புதிய தெளிப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. மேலும் இந்த டெங்கு நோயை பரப்பும் முதிர்ந்த நுளம்புகளை விரைவாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்ப தர மலாத்தியான் என்பது ஒரு ஆர்கனோபோஸ்பேட் பூச்சிக்கொல்லியாகும். இது உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுக்கு இணங்க நோய் பரப்பும் நுளம்புகளை கட்டுப்படுத்தும் திட்டங்களில் பல தசாப்தங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது சுகாதார துறைகளால் பரிந்துரைக்கப்பட்ட செறிவுக்கு ஏற்ப கரைப்பான்களுடன் கலக்கப்பட்டு சிறப்பு புகை தெளிப்பான்கள் மூலம் மிக நுண்ணிய துகள்களாக சுற்றுச்சூழலில் வெளியிடப்படுகிறது. இதன் மூலம் பறக்கும் நுளம்புகள் குறுகிய நேரத்தில் கொல்லப்படுகின்றன. போதைப்பொருள் வியாபாரி ஒருவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் சட்டவிரோதமாக விடுவிப்பதற்காக தெல்தனிய தலைமைய போலீஸ் பரிசோதகருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற நபர் ஒருவரை தெல்தனிய போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூலை 31ஆம் தேதி 2 கிராம் 385 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை தெல்தனிய போலீசார் கைது செய்து தெல்தனிய நீதிமன்றத்தில் தடுப்பு காவல் உத்தரவு பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கண்டிய தென்னகும்பர பிரதேசத்தில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பிரதான சந்தேக நபர் 10 கிராம் 795 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் தென்னைக்கும்பர பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். எனினும் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வியாபாரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் விடுவிப்பதற்காக வேறொரு நபர் தெல்தனிய தலைமைய போலீஸ் பரிசோதகருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்க முயன்றுள்ளார். இதன்போது தலைமைய போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்ட தந்திரோபாய நடவடிக்கையின் மூலம் லஞ்ச பணத்தை கொடுக்க வந்த சந்தேக நபர் தெல்தனிய போலீஸ் நிலையத்தினுள்ளே வைத்து கைது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி தென்னைக்கும்பர பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் ஆவார். அவரிடமிருந்து 5000 ரூபாய் பணத்தாள்கள் 100 போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபருக்கு எதிராக லஞ்ச ஊழல் சட்ட விதிகளின்படி மேலதிக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே சமர்ப்பித்துள்ள மனுவில் தலையிட்டு கருத்துக்களை முன்வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால மனுக்கள் மீதான பரிசீலனை இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆரம்பமானது. இதன்போது குறித்த இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்த தேசிய தைஷி தேசிய இயக்கம் மற்றும் தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தமது வாதங்களை முன்வைத்தனர். வாத பிரதிவாதங்களை செவிமடுத்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த இடைக்கால மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனை இம்மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கிற்கு சுரேசாலையின் மனைவியும் சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 60 வயதை பூர்த்தி செய்துள்ள நன்னடத்தை கொண்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் 1 வருட சேவை நீடிப்பை வழங்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களத்தில் நிலவிய வெற்றிடங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சியினரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பாராளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் 10,000 உறுப்பினர்கள் போலீஸ் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 6,000 பேர் வரை இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். போலீஸ் திணைக்களத்திற்குள் மனிதவள பற்றாக்குறை நிலவுவதை ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த பற்றாக்குறையை முகாமை செய்து குறிப்பாக கீழ்நிலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பணிச்சுமை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரத்னவின் ரத்த மாதிரிகளை பெற்று DNA பரிசோதனைக்குட்படுத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. விமான பெண் ஓட்டுநரான ரசிகா செவ்வந்தி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தனது குழந்தைக்கு சாமிக்க கருணாரத்னவே தந்தை என தெரிவிக்கும் பிறப்புச் சான்றிதழை வழங்குமாறு பதிவாளர் நாயகத்திற்கு உத்தரவிடக் கோரி இவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் மனுதாரரால் கோரப்பட்ட நிவாரணத்தை வழங்குவதற்கு போதுமான ஆதாரங்கள் அல்லது காரணங்கள் முன்வைக்கப்படவில்லை என கூறி DNA பரிசோதனைக்காக கோரிக்கை நிராகரிப்பதாக அறிவித்தது. இருப்பினும் இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரத்ன அவரின் குழந்தை என குறிப்பிடப்படும்
தீர்மானம், ஆரியன் கருணாரத்ன மற்றும் பதிவாளர் நாயகம் உள்ளிட்ட பலர் எதிர் மனுதாரர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். மனுதாரரான ரசிகா செவந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் தனது மைனர் குழந்தையான ஆரியன் கருணாரத்ன 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி சாமிக்க கருணாரத்னவுக்கு மகனாக பிறந்ததாக தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டிலிருந்து சாமிக்க கருணாரத்ன தம்முடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாகவும் அதன் பின்னர் தான் கற்பமடைந்த வேளையில் அவர் தன்னை புறக்கணிக்க தொடங்கியதோடு குழந்தையின் பிரசவத்தை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அக்குழந்தையின் தந்தை சாமிக்க கருணாரத்னை அறிவிக்குமாறும் அதற்கேற்ப தந்தையின் பெயரை குறிப்பிட்டு பிறப்புச் சான்றிதழை வழங்குமாறு பதிவாளர் நாயகத்திற்கு உத்தரவிடுமாறும் குழந்தையையும் சாமிக்க கருணாரத்னவையும் DNA பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துறை நீலாவணை கிராமத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து தாலிக்கொடி, கை வளையல்கள், தோடுகள், கைச்சங்கிலி உள்ளிட்ட 24 அரை பவுண்ட் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இத்திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உடனடியாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர். முறைப்பாட்டை அடுத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த களுவாஞ்சிக்குடி போலீசார் திங்கட்கிழமை திருடப்பட்ட தங்க ஆபரணங்கள் அனைத்தையும் மீட்டுள்ளதுடன் சந்தேக பேரில் குறித்த யுவதியையும் கைது செய்துள்ளனர். வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த யுவதி பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளரின் வீட்டில் தங்கியிருந்து கல்வி கற்று வந்த நிலையில் இத்திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட 24 அரை பவுண்ட் தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான யுவதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்களுக்கு பின்னர் கைதிகள் தங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கைபேசிகள் மூலம் நிலைமை குறித்த தகவல் வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சிறையின் முற்பகுதிக்கு உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து அவர்களை பயன்படுத்தி போராட்டத்தை நடாத்த கைதிகள் திட்டமிட்டிருந்தமையும் தெரிய வந்துள்ளது. மகர சிறைச்சாலையில் கைபேசிகள் மிகவும் சாதாரணமாகிவிட்டதாகவும் பழைய கைதிகள் கைபேசிகளை புதிய கைதிகளுக்கு அதிக விலைக்கு அழைப்புகளை மேற்கொள்ள கொடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. கைபேசிகளில் இருந்து அழைப்புகளை மேற்கொள்வதற்கு செலுத்தப்படும் பணம் பழைய கைதிகளால் வழங்கப்பட்ட கணக்குகளில் வரவு வைக்கப்படுவதாகவும் சிறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் சிறை வட்டாரங்களின்படி மகர சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் சிறையின் பெரும்பாலான நிர்வாக பணிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. மகர சிறையில் கைதிகளிடையே கைபேசி பயன்பாடு குறித்து தற்போது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் சில சிறை அதிகாரிகள் பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு கைதிகளுக்கு கைபேசிகளை வழங்கியுள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவு கடற்பரப்பில் முறையான அனுமதி பத்திரங்கள் இன்றி சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 3111 கடல் அட்டைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மண்டைதீவு கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுடன் இணைந்து நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட கடல் அட்டைகளுடன் அவற்றை ஏற்றிச் சென்ற சிறிய கண்டர் வாகனமும் கைப்பற்றப்பட்டதுடன் அதில் பயணித்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழில் நீரிய வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட 3111 கடல் அட்டைகள் 11,19,960 ரூபாவிற்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.